விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. ரசிகா ரசிகா என் ரசிகா ரசிகா பெண் ரசிகா திரு ரசிகா ரசிகா என்னை திருடி போன திரு ரசிகா. ரசிகா பெண் ரசிகா ஓ ரசிகா ரசிகா என்னை திருடி போன திரு ரசிகா. உன்னோட புருஷனாக வேலை போட்டு கொடி எனக்கு கூலி கூட்டு தேவையிலா எழுதி கொடுக்கறா. நான் நினைச்சா முடிப்பேன் என தடுத்தா வெடிப்பேன் என்ன வேணான்னு சொல்லாதே. பிடிவாதம் வேண்டாம் அடி, நான் பிடிவாத காரணடி. நான் ஆசைப்பட்ட பின்னே நீண்டா என்ன மட்டும் காதல் பண்ணாதே, என்ன மட்டும் காதல் பண்ணாதே, என்ன மட்டும் காதல் பண்ணாதே. Kid, that show உன்ன விட மாட்டேன்டி, நீ சொல்லாம தொட மாட்டேன்டி. உன் காலு சுத்தி கிடுப்பேனடி, என்ன மட்டும் வேணா சொல்லாது. உன்னோட்டு புருஷனாக்கு வேலை போட்டு கொடி எனக்கு கூலி கூட்டு தேவையில்லை எழுதி கொடுக்கறா. வேலை போட்டு கொடுத்து விட்டா கால வாரி விட்டுடுவேன், உன்னை நானும் நம்ப மாட்டேன் தள்ளி நில்லுடா. நான் நினைச்சா முடிப்பேன் என தடுத்தா முடிப்பேன் நீ என்ன வேணானே சொல்லாது. என்ன மட்டும் வேணா சொல்லாதே, என்ன மட்டும் வேணா சொல்லாதே, என்ன மட்டும் வேணா சொல்லாதே, நீ என்ன மட்டும் வேணா சொல்லாதே. என்ன மட்டும் வேணா சொல்லாதே. சக்தி பூரணி செம்மையா ஆடி இருக்கீங்க. தேங்க்யூ. இந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு ஜட்ஜஸ் கிட்ட கேட்டுடலாமா? ஓகே. ஓ கேட்டுடலாமே. ஓகே, யார்கிட்ட கேட்டுக்கலாம்? கலா மாஸ்டர். யார் கோரியோகிராஃபி உங்களுக்கு? குட்டா மாஸ்டர். கோரியோகிராஃபி சூப்பர் கோரியோகிராஃபி. ஏன்னா அழகாக இருந்தது கோரியோகிராஃபி, நீட்டாக எக்ஸ்பிரஷன். அவன் கூட ஆண்டவன் கிஷோர் தானே? கௌஷிக் அப்பா பின்னி பெடல் எடுத்துட்டான். பட் நீ அதுக்கு ஈக்குவலாக பண்ண, அதுக்கு ஈக்குவலாக பண்ண. எப்படி பண்ணணுமா? நான் ஒரே ஒரு மைனஸ் மட்டும் சொல்கிறேன், கூன் போட்டுறாது. ஏன்னா உன்னோட நான் பிகினிங்லேருந்து உன் வாக்கெலாம் பார்க்குறேன், இப்படி போட்டு நடக்கிறேன், அப்படி நடக்காது. ஓகே. ஃபர்ஸ்ட் சாங் ஜோதிகா சாங் தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க. ஜோதிகா சாங்கு கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கு ஈக்குவலாக நீ எக்ஸ்பிரஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, குட் லக். கோகுல் மாஸ்டர். சக்தி பூர்ணி. எஸ். சக்தி குறையாமல் ஆடி இருக்கீங்க பூர்ணி, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும்.
ஆக்சுவலி அந்த ஓப்பனிங் சாங் நீங்கள் பண்ணீங்க, சோலோவாக பண்ணீங்க, சூப்பராக பண்ணீங்க. அடுத்து கௌஷிக் வந்தவொடனே நான் நினச்சேன், ஐயோ இவன் டைட்டில் வின்னர், இவன் டாமினேட் பண்ணுவான் அந்த பொண்ணை அப்படின்ட்டு. ஆனால் அந்த கௌஷிக்கு ஈக்குவலாக ஆடினீங்க. அவர் டைட்டில் வின்னருக்கு ஈக்குவலாக ஆடுவீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் ஸ்டார்டிங்கில். அதே மாதிரி எக்ஸ்ப்ரெஷன்லாம் வந்து அவனை தூக்கி சாப்பிட்டீங்க, கௌஷிக்கை தூக்கி சாப்பிட்டீங்க. அவன் வந்து ரொம்ப சாதாரணமாக அதாவது லைட்டாக பண்ணால் அவனை தூக்கி சாப்பிட்டீங்க, அவனோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம். அது மட்டும் இல்லாமல் இந்த லாஸ்ட் சாங்கில் கொஞ்சம் சர்க்காஸ்டிக் மூமெண்ட் அது ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு நக்கலெல்லாம் பண்ணீங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதெல்லாம் வந்து குட்டாவோட ஸ்டைலுன்னு நினைக்கிறேன் அந்த சொல்லிக் கொடுக்குறதெல்லாம். ஸோ ஓவராலாக சூப்பராக இருந்துச்சு, பவர் பேக் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ சார். சஞ்சீவண்ணா. நான் ஃபஸ்ட்டு இப்படி ஆடிட்டே தான் இருப்பேன், ஏன்னா ரொம்ப நேரமாக சாண்டா மானம் ஓட்டிட்டு இருக்கிறாரு. நாங்கள் ஜட்ஜஸ் ரியாக்ஷனே பண்ணாமல் இருக்கிறோம். பாவம் இல்லை சாண்டா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட்டா சூப்பர் குட்டா. கொரியோகிராஃபி, அதாவது கலா மாஸ்டர் வந்து கொரியோகிராஃபி நல்லா இருக்குன்னு சொல்றாங்கன்னா அவங்க ஒரு கொரியோகிராஃபர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்றாங்க, அந்த ஆங்கிளில் சொல்றாங்க. நான் ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்றேன். கொரியோகிராஃபி ஏன் எனக்கு பிடிச்சதுன்னா மூமெண்ட் ஒன்னொன்னும் நம்மளை அட்ராக்ட் பண்ணுது. அந்த மாதிரி நான் எப்படி சொல்றது, நம்மளுக்கு அழகா சூப்பராக இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோணுது அந்த மூமெண்ட்ஸ்லாம். அதனால தான் எனக்கு அந்த கொரியோகிராஃபி பிடிச்சிருக்குன்னு நான் சொல்றேன். நாட் வேற எந்த ஆங்கிளையும் இல்லை, ஒரு ஆடியன்ஸாக ஒரு பார்க்கும்போது பந்தாவாக இருக்குது கொரியோகிராஃபி. அண்ட் உங்கள் ரியாக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா பண்ணுறீங்க. இன்னும் கொஞ்சம் அந்த மாஸ்டர் சொன்ன மாதிரி அந்த லிட்டில் பிட் இங்கே தான் இருக்குது பர்ஃபெக்ஷன். நீங்கள் கொஞ்சம் இங்கே இருக்கீங்க, அந்த கூணு போடாதீங்க, நிமிர்ந்து நின்று ஆடினீங்கன்னா இன்னும் உங்கள் டான்ஸ் இன்னும் பிரைட்டாக தெரியும் பார்க்குறதுக்கு. ஓகே, குட் ஜாப். ஓகே, 3 ஜட்ஜஸ் கிட்டயும் கமெண்ட்ஸ் கேட்டாச்சு, ஸ்கோர்ஸ் பார்க்கலாமா? ஓகே. ட்ரிபிள் ட்ரீட். எனக்கு கூலி கொண்டு தேவையில்லை எழுதி கொடுக்கிறேன்.